ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 8/1/2025 50/50 FF 124க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணும், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் புதன் டு புதன் ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வரும். இன்றைக்கி புதன்கிழமை 50/50ங்கிற பேரில் வருது. அதனால தான் சொல்கிறேன், அந்தந்த கம்பெனி இதை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் டச்சுகளை உருவாக்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 675 ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 379,675. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 427, அதுக்கு முந்தின ட்ரா 408. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை நம்ம இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸன் பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 46 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்குதுங்கப்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 899லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 574,899. இதில் நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை. அப்போ இதில் பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 99. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதோட ப்ளஸ் 46. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 9ஓட 4 கூட்டினோம்னா 3. இங்கே 9ஓட 6 கூட்டினோம்னா 5. 3 அல்லது 5 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 899க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 324. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து பிசியோட 46 ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ 3 to 4க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 3 to 4 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 701. நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 24. அப்போ இதோட ப்ளஸ் 46. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6. இங்கே 4ஓட 6 கூட்டினோம்னா 0. அப்போ நம்மளுக்கு 6 அல்லது 0. நம்மளுக்கு இந்த 3 to 4க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 6 அல்லது 0. இப்போ இந்த 3 to 4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 408. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு பி நண்பா. ஸோ போர்டு மாதிரி இருக்குது, ஆனாலும் நம்மளுக்கு டச்சு மிஸ் ஆகலை. இப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். 408 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 728. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 08 மட்டும்தான். ஏன்னா நம்மளுக்கு பிசி தான் தேவை. அதோட ப்ளஸ் 46. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 4 கூட்டினோம்னா 4. இங்கே 8ஓட 6 கூட்டினோம்னாலும் 4. ஸோ இந்த ட்ராவில் 4 மட்டும் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 408க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 4 மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. இப்போ இந்த 408க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 427. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு ஏ. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. 3 ட்ரா முடிவில் ஏ போர்டு, பி போர்டு, ஏ போர்டு. ஸோ இன்னும் பெய்ட்ஸ் கிடைக்கல. ஏ போர்டு கெஸ்ஸிங்டாலே நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த மெத்தடில் பெய்ட்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ 4 to 7க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 105. நம்மளுக்கு தேவை பிசி தான் 27. ஸோ இதோட ப்ளஸ் 46. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 4 கூட்டினா 6. 7ஓட 6 கூட்டினா 3. 6 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 4 to 7க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 3. இப்போ இந்த 4 to 7க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 675. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஏ போர்டு.
இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 675 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த புதனுக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதை தான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன் டு புதன் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த 466 பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் நண்பா. 675 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 379. ஆனால் நம்மளுக்கு வந்து பிசி தான் தேவை, 75 மட்டும்தான். +46. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 4 கூட்டினோம்னா 1, 5ஓட 6 கூட்டினாலும் 1. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரா நம்மளுக்கு 1 தான் கிடச்சிருக்கு. ஃபார்மட் படி தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது, எல்லாமே ஃபார்மட் படி தான் எடுத்திருக்கோம். இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 1 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நண்பா நம்மளுக்கு நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. ஸோ இதோட சிந்தட்டிக் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு இதில் நான் எதையும் எடுக்க போகிறது கிடையாது. 1 மட்டும் தான் நம்ம எடுத்துருக்குறோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதோட நம்மளுக்கு ஏ போர்டுனா பெய்ட்ஸ் அதிகப்படியே கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இன்னும் பெய்ட்ஸ் கிடைக்கல. ஏ போர்டு மட்டும் தான் கிடச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ராவல் நம்மளுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ லக் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸ் வந்து டபுள் 1 அல்லது 1 1 1. இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம் நண்பா. இதில் கட்டாயம் கிடையாது. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகும்போது 2 நம்பராக கொடுப்போம். கன்ஃபியூஷன் இல்லைன்னா ஒரு நம்பராக கொடுப்போம். ஸோ உங்களுக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா இது எல்லாமே சிம்பிள் மெத்தடு தான். நம்மளுக்கு இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து போர்டுகள் இருந்தாலும் பெய்ட்ஸ் இன்னும் கிடைக்காம இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க தான் அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 8/1/2025 50/50 FF 1 to 4க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் முக்கியமாக நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங்க எட்ட முடியும். ஸோ இது எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.